ஆனால் அடிப்படையில் இந்த 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் நம்ம வலுப்படுத்தணும்னா வலு சேர்த்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு ஜாதகருக்கு வெற்றியை வந்து கண்டிப்பாக நம்ம அமைச்சு தர முடியும். பல சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு தாய் மாமன் மகளை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்களா, வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தன்னோட சம்பாத்தியத்தெல்லாம் அங்கே போட்டுட்டு நம்ம ஒரு பெண்ணு நமக்கு கல்யாணம் பண்ணணும்ல, சரி அடுத்து என்ன அப்படிங்கிறப்ப தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. தாமதிக்கப்பட்ட திருமணம் தான் வெற்றியை கொடுக்கும் சிம்மத்துக்கு. வணக்கம். இன்னைக்கு நாம சிம்ம லக்னத்துக்குரிய அந்த திருமண பாக்கியம், அவங்க திருமண தலை தாண்டி அவங்க வந்து திருமண பாக்கியத்தை கைகூடுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடுங்க. சிம்மத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி, புதனுடைய வீடு. இவர்களுக்கு 2ஆம் இடம் புதன் வீடு, 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கும்பம் எனக்கூடிய சனியுடைய வீடு. இப்போ புதனும் சனியும் தான் 2 7 வர்றாங்க. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம்ங்கிறது திருமணஸ்தானம். உங்கள் ஜாதகத்தில் பல்வேறு கூற்றுகள் நம்ம ஆய்வு செஞ்சு ஆராய்ந்து தான் வந்து திருமணத்தை வந்து நம்ம அமைக்கணுங்கிறத மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் அடிப்படையில் இந்த 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் நம்ம வலுப்படுத்தணும்னா வலு சேர்த்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு ஜாதகருக்கு வெற்றியை வந்து கண்டிப்பாக நம்ம அமைச்சு தர முடியும். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற அந்த குடும்பஸ்தானம் இவர்களுக்கு புதன் வீடாக வருதுங்க. இப்போ புதன் அப்படிங்கிறப்ப தாய் மாமன் நிச்சயமாக தன் திருமணத்தில் தாய்மாமனுடைய பங்களிப்பை இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே வெற்றி உண்டுங்க. தாய்மாமனை முன்னிறுத்தி அந்த திருமணத்தை வந்து அவங்க அந்த முயற்சிகளை வந்து எடுத்தாங்கன்னா வெற்றி. பல சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு தாய்மாமன் மகளை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தாய்மாமன் மகள் மீது ஒரு பிரியம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அப்போ ஏன்னா 2ஆம் இடமே தாய்மாமனை குறிக்கக்கூடிய புதன் வீடுங்க, புதன் உச்சம் பெறக்கூடிய கன்னி வீடுங்க. அந்த கன்னி தாங்க இவங்களுக்கு 2ஆம் இடம். தாய்மாமன் தான் உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு தரணும், இதுதான் உண்மை. அப்போ 7ஆம் இடம் இவங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து கும்பம் எனக்கூடிய சனியுடைய வீடு. அப்போ இயல்புலேயே இவர்களுக்கு திருமணம் தாமதமாகும். சனி தான் தாமதக்காரகன், பொறுப்புகள் ஜாஸ்தியாயிருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்களுக்கு இளம் வயதிலேயே பொறுப்புகள் ஜாஸ்தியாயிடும். தலைமை பண்பை எடுத்து செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். வீட்டுடைய தலைவருக்கு இணையான தந்தைக்கு இணையான ஒரு ஸ்தானத்தை அந்த கிரகமே அவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ தங்கச்சி கல்யாணம் வச்சுட்டு தம்பியை பார்த்துட்டு அண்ணனுக்கு என்னன்றதை செஞ்சுட்டு அம்மாவுக்கு செஞ்சுட்டு அப்பாவுக்கு செஞ்சுட்டு கடைசியாக தான் தன் திருமணத்தை நோக்கி அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு அது நமக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கணும்ல அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான், வீட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தன்னோட சம்பாத்தியத்தெல்லாம் அங்கே போட்டுட்டு நம்ம ஒரு பெண்ணு நமக்கு கல்யாணம் பண்ணணும்ல, சரி அடுத்து என்ன அப்படிங்கிறப்ப தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே 7ஆம் இடத்துமே சனியோடைய வீடுங்க, கும்பம் தாமதம் ஆயிடும் இல்லையா. அப்போ எந்த பாவம் வந்து அவங்களுக்கு தாமதமாகும் அப்படின்னா 7ஆம் பாவம் சனியுடைய வீடு. இப்போ சனி தாமதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இயல்புல திருமணம் தாமதமாகும். தாமதிக்கப்பட்ட திருமணம் தான் வெற்றியை கொடுக்கும் சிம்மத்துக்கு. அப்போ 2ஆம் பாகம் புதன் அப்படிங்கிறப்போ குடும்பம் வந்து ஒரு படித்த ஒரு குடும்பம் அமையும், படித்தவர்கள் நிறைந்த ஒரு குடும்பம் அமையும். இல்லை இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் கெயின் பண்ணி ஒரு வாழ்க்கை அத்தனை எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க. புதன் தான் புத்திக்காரகன், புதன் தான் அறிவு, புதன் தான் நாலேஜ், புதன் தான் டெக்னிக், புதன் தான் மதிநுட்பம். அது வரைக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க கூட திருமணத்துக்கு அப்புறம் மனைவியின் வருகைக்கு அப்புறமோ இல்லை கணவனின் வருகைக்கு அப்புறமோ அறிவு சார்ந்து செயல்பட்டு அதுவரை கஷ்டப்பட்டு இருந்தவங்க இதை இவ்வளோ நுட்பமாக கூட செய்ய முடியுமான்ற விஷயங்களுக்கு உள்ள போவாங்க. ஒரு தம்பதியர் என்னுடைய கிளைண்ட் தான். அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, என் கணவர் வந்த பிறகு நான் அது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் நான் இப்போ ரொம்ப சுலபமாக செய்கிறேன் சார். அவர் வந்த பிறகு இதையே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, இதை இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் இது யாரும் சொல்ல எங்கள் வீட்டுக்கார் வந்து தான் இதை இப்படி மாற்றி விட்டுருக்காரு சார். ஏன்னா அந்த பொண்ணு சிம்மலக்னத்து பொண்ணு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. 35 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பிஸ்னஸ். ஆனால் அதுக்கப்புறமா லேட் மேரேஜ் ஆகுது. ஏன்னா 7ஆம் இடம் வந்து சனி இல்லையா, கும்பம் இல்லையா, அப்போ திருமணம் தாமதப்படுத்திடுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து வர்றாங்க. நான் திருமணம் செஞ்சு வைக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட சில மாதங்கள் கழிச்சு வரும்போது அந்த பொண்ணு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். என்னம்மா கணவர் எல்லாம் பார்த்துக்கிறாரா சார்? அவர் தங்கமாக பார்த்துக்கிறாரு. இதில் என்னென்னா என் பிஸ்னஸ் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறமா பன்மடங்கு லாபத்தை சம்பாதிச்சு சார் வித்தின் திஸ் 3 months அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா நீ வந்து உன்னுடைய பிஸ்னஸை வந்து இந்த மாதிரி வகையில் நீ ப்ரொமோட் பண்ணா, இந்த மாதிரி வகையில் மார்க்கெட்டிங் பண்ணா, இந்த மாதிரி வகையில் நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா உனக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வருமே அப்படின்னு அவர் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்களை நான் பண்ணேன் சார். இத்தனை நாள் போட்ட அதே உழைப்பு தான். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற சன்மானத்தை விட அதிகமாகவே எனக்கு இவர் வந்து பிறகு தான் சார் கிடச்சிது அப்படிங்கிறப்போ அந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வந்து நீங்கள் அந்த புதன் வந்து என்ன பண்ணணும்னா அப்படி ஒரு இணையரை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஆனால் அட் த சேம் டைம் அவர் கொஞ்சம் சோம்பேறி சார். எங்கள் சார் வந்து காலைல லேட்டாக தான் சார் எந்திரிக்கிறாரு. எல்லாத்தையும் நான் தான் புஷ் பண்ண வேண்டியிருக்கு. நல்ல அறிவாளி ஆனால் சோம்பேறி. அப்படி தானே உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடம் புதன் படித்த மனைவியோ படித்த கணவனோ அமைவான். ஆனால் கொஞ்சம் சுகவாசி, சோம்பேறி, எல்லாத்துக்கும் புஷ் பண்ணணும். என்னத்தை பார்த்துக்கலாம்
அப்படின்னு. 2வது 7ஆம் இடம் சனிங்கிறதுனால நேர்மையான கணவனோ நேர்மையான மனைவியோ, உண்மை பேசக்கூடிய மனைவி, உண்மை பேசக்கூடிய கணவன் அமைஞ்சிருவான். சனி இல்லையா? சனி தான் நேர்மை, சனி தான் உண்மை. பொய் பேச தெரியாது, பொய் பேசணும் முயற்சி பண்ணி மாட்டிக்கிறவாங்க. அந்த மாதிரி ஒரு கணவர், அந்த மாதிரி ஒரு மனைவி. அப்போ இயல்புலேயே சிம்மராசிக்காரங்க நேர்மையின் உச்சம். அவங்களுக்கு அமையப்போகிற மனைவி நீதி நேர்மை நியாயம்னு பேசக்கூடிய மனைவி தான் அமையும். கணவன் அப்படி தான் அமைவார். இல்லைன்னா 2ஆம் இடம் புதன். அப்போ ஒரு படித்தவர் மூலமாக தான் உங்களுக்கு குடும்பம் அமையும். இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல படித்தவர்கள் இருப்பாங்க. இன்னொரு படி மேலே போய் ஒரு பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், சிம்ம லக்னம், அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாமே நான் கண்ட உண்மைகளை தான் உங்கள்கிட்ட அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அரசு பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனாலே காலதாமதம் ஆயிடுச்சு. அதாவது இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து சனிங்கிறதுனால ஏதோ ஒரு ரீசனால இது காலதாமதம் ஆகும். இந்த பையனுக்கு வந்து இவர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண தள்ளி போயிட்டே இருக்கு. அது 35 வயது ஆகுது. அதுக்கப்புறமா திருமணம் நடக்குதுங்க. எப்படின்னா அவருக்கு வந்து அந்த வேலை அமையறதுக்கு முன்னாடியே 35 வயது ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த வேலை கிடைக்கலன்னு இன்னும் நம்ம போராடிட்டு வயசாயிரும்னு சொல்லிட்டு திருமணம் ஆகுது. மனைவி வர்றாங்க, படித்த மனைவி. அப்போ அவங்க வந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 35 வயசு வரைக்கும், நான் இந்த எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கிறாரு. என்ன உன்னுடைய ப்ரிப்பரேஷன் முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறது, அது இது. அப்போ இவங்க சின்ன மாற்றங்களை பண்ணுறாங்க, சின்ன யுக்திகளை சொல்லித்தராங்க. இப்போ மனைவி வந்த பிறகு இருவரும் சேர்ந்து படித்து, இருவரும் சேர்ந்து தேர்வு எழுதி, இருவருமே கணவன் மனைவியாக அரசு துறைகளில் அதிகாரிகள் ஆகிறாங்க. நான் சொல்கிறது சாதாரண பதவி இல்லைங்க, சிவில் சர்வீஸ் பதவி. இருவருமே வந்து ஒருத்தர் வந்து ஐபிஎஸும் ஒருத்தர் ஐஎஃப்எஸும் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மேன்மை பாருங்கள். அப்போது அவர் வந்து திருமணத்துக்கு பிறகு கல்வி சார்ந்த ஒரு உயரத்தை அடையணுங்கிற விதி இருக்குங்க. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானமே வந்து புதன் ஸ்தானம், புதன் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம். அப்போது இவர்களுக்கு வந்து அந்த திருமணம் அடைந்த பிறகு, திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைந்த பிறகு ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு கல்வியில் மேன்மை, இல்லை தொழிலில் மேன்மை, இல்லை அந்தஸ்தில் மேன்மை, இதெல்லாமே இந்த மனைவியின் வருகை இல்லை கணவனின் வருகைக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய யாருன்னா இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க தான். அப்போ சிம்ம லக்னத்தார் தன் வரக்கூடிய மனைவியிடம் தானும் ஒரு தோழனைப் போல, தானும் ஒரு தோழியைப் போல ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த வாழ்க்கையை நிச்சயமாக சிறக்கும். பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, புதன்கிழமையில் அருகில் இருக்க கோயில் பக்கத்தில் போய், திருப்பதி போக வேணாம், மற்ற பெருமாள் கோயிலுக்கு. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து திருப்பதியை காட்டிலும் மற்ற பெருமாள் கோயில்கள் தான் வந்து வெற்றியை கொடுக்கும். இது என்னுடைய கருத்து. இதில் முரண்பாடு இருந்தால் நான் சொல்வதற்கு இல்லை. இது நான் பார்த்த வரை என்னுடைய ஆய்வில் என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும் போதெல்லாமே சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்கு திருப்பதி வந்து மிகப்பெரிய சரிவுகளை தான் கொடுத்துருக்கு. அதனால் சிம்ம லக்னத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறனால சொல்கிறேன். திருப்பதி தவிர மற்ற பெருமாள் கோயில்களுக்கு நீங்கள் புதன்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடையும் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானம் பலப்பட்டு உங்களுக்கு வருங்க. 2வது, நான் மீண்டும் நிறைய வீடியோஸை சொல்லிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன் மீண்டும். சிம்ம லக்னத்தாருக்கு 2ஆம் இடம் புதன் வீடாக வர்றதுனால திருநங்கையர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யுங்க, அவர்களோட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த திருநங்கையர்கள் குறித்து நான் பேசணும், பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு வந்து உதவி செய்ய போய் நமக்கு சிரமங்கள் வருது அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. உங்களுடைய கர்மா தாங்க அதையும் தீர்மானிக்கும். உங்களுக்கு 2ஆம் இடம் புதன். எத்தனையோ திருநங்கையர்கள் நேர்மையான வழியில் அவங்க வந்து யாரையும் துன்புறுத்தாமல் யாசகம் கேட்டு, அந்த யாசகம் அவங்க கொடுத்தா வாங்கிக்கிறது, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு விலகி செல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த யாசகம் பெறக்கூடிய இடத்துலேருந்து மீண்டு வந்து உழைத்து சுயதொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் திருநங்கையர்களுக்கு யாசகம் தர்றீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு திருநங்கையர் வந்து சுயதொழில் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் உதவி செஞ்சு அவங்க இன்னும் கொஞ்சம் கௌரவமாக வாழ்கிறதுக்கான வழிவகையை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நட்பு வட்டத்துலையோ இல்லை உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அப்படி யாராவது திருநங்கை வந்து அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? அது உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய தாய்மாமனுக்கு மதிப்பளிங்க. உங்கள் தாய்மாமன் உங்களை வந்து மதிக்காத இடத்துலையும் கூட நீங்கள் அவருக்கு மதிப்பு செலுத்துங்க. அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யுங்க. உங்களோட திருமண முயற்சிகள் அவர் ஈடுபடுத்துங்க. ஏழை குழந்தைಗಳ கல்விக்கு நீங்கள் உதவியாற்றுங்க. எப்போதும் போல நீதி, நேர்மை, நியாயம்னு இருங்க. அதான் சனீஸ்வரனுக்கு பிடிக்கும். உங்கள் 7ஆம் இடம் சனீஸ்வரன். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கி எடுத்து செய்யுங்க. அவர்களுக்கு மாத்திரை மருந்துகள் வாங்கி கொடுங்க. சனீஸ்வரனுடைய ஸ்தலங்களுக்கு போய் சாமி கும்பிடுங்க. சனி ஹோரையில் சனிக்கிழமை போய் கும்பிடுங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை கும்பிடுங்க. இதை எல்லாத்தையும் விட உங்களுடைய 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில், அப்படிங்கிறத தேர்வு செய்து அப்படிங்கிறத கண்டெடுத்து அதற்குரிய ஸ்தலம் அதற்குரிய கிழமைகளில் போயிட்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி கைகூடும், உறுதியாக கைகூடும். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விழலுக்கு எடுத்த நீர் மாதிரி தான்.
நீங்கள் உங்களுடைய எனர்ஜியும் உங்கள் எஃபர்ட்ஸையும் முறையற்று நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்கும்? நீங்கள் இங்கிலீஷை படிச்சுட்டு போகணும், சயின்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ உங்களுடைய பாவகங்கள், உங்களுடைய திருமணத்துக்கான பாவகங்கள், உங்கள் குடும்ப அமைப்புக்கான பாவகங்கள் என்னவா இருக்குன்றதை பாருங்கள். அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். அங்கே தான் இருக்கே, அதுதான் உங்கள் சுட்டி காட்டுது. உங்கள் கர்மா என்னன்ற சுட்டி காட்டுதே, அதுக்கு தீர்வு கண்டுபிடிங்க. அந்த ஜாதகத்தை பாருங்கள், அதுக்கான விடை என்னன்றதை எடுங்க. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. முகூர்த்தம் குறித்து போயிட்டு வந்தீங்கன்னா வெற்றி என்பது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கைகளில் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் தேடி எடுத்து புதையலை போல, சுரங்கத்தை போல தோண்டி எடுத்து நீங்கள் அந்த விடையை கண்டெடுத்து அந்த கோயில்களுக்கு, அந்த ஸ்தலங்களுக்கு அந்த பரிகாரங்களை, அந்த வழிபாட்டுகளை செய்யும்போது வெற்றி உறுதி. உங்களை போன்ற நேர்மையான ஒரு துணை அமைய சிம்ம லக்னத்தாருக்கு நான் என்னுடைய எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்.